அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மாமிஸ் கிச்சன். இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க. சிம்பிள் பர்த்டே பார்ட்டி தான். ஸோ என் பையனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8 இயர்ஸ் பர்த்டே தான் இப்போ வந்து பார்க்க போறீங்க. இப்போ 7 முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா 8 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ஷால்லா என் பையனுக்காக எல்லாருமே துவா செய்யுங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபரான் குட்டி பர்த்டேக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேக் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பேக்கரி தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கேக்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எந்த கேக் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து கேக்கும் ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம். பட் இந்த மிஸ்டர் பேக்கரி பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்துச்சு. ஷார்ஜாவில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பெருசாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து கேக்கும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பர்த்டேக்கு நாள் வந்து என் பொண்ணு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா கேரி ஃபோர் தான் வந்திருந்தோம். என் பெரிய பொண்ணு எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா என் பையனுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுப்பா. ஸோ அதுதான் என்ன வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த கார் ஆனால் ரொம்பவே அழகா இருந்துச்சு. 199 பட் காசு ரொம்பவே கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபரான் வந்து வச்சிருக்க மாட்டான், உடைச்சிருவான் அப்படிங்கிறதுனால வந்து வேற ஒண்ணு வாங்கி குடுத்தா, வேற கிஃப்ட் ஒண்ணு வாங்கி குடுத்தா. இன்ஷா அல்லாஹ் நான் வந்து அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஃபர்ஹான் குட்டி பர்த்டே பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே தான் வந்துச்சு. ஃப்ரைடே வந்து இங்க துபாய்லலாம் வந்து ஸ்கூல் இருக்கும். ஷார்ஜால ஸ்கூல் இருக்காது. இன்னைக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் தான். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஹான் குட்டிக்கு புடிச்சதா ஏதாவது செஞ்சு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அவனுக்கு ரொம்ப புடிச்சது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி ஹார்ட் ஆக்ஸ், அதுக்கப்புறம் பரோட்டா. பரோட்டால வந்து ஹார்ட் ஆக்ஸ் ரோல் பண்ணி குடுத்தோம் அப்படின்னாக்கா, அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதோட வந்து காஃபி. அவருக்கு வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் இப்படித்தான் போச்சு. நாங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரெட் சாப்பிட்டுட்டோம். வேற எதுவும் பெருசாலாம் செய்யல. அவருக்கு எல்லாத்தையும் குடுத்துட்டு காலையிலேயே என்னோட வேலைய நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசங்களுக்கு புடிச்ச கப் கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ நான் இதுக்கு முன்னாடியே நான் வந்து போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா சாக்லேட் கேக்கும் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சாக்லேட் கேக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நான் வந்து அத உடைச்சு காமிக்கிறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ சாஃப்ட்டா சூப்பரா இருக்குல்ல. கேக் ரொம்பவே நல்லா வந்துச்சு. அது நான் வந்து கிரீம் கேக்கும், அதுக்கப்புறம் சாக்லேட் கப் கேக்கும் தான் பண்ணியிருந்தேன். மினி பீஸா செய்யறதுக்கு 2 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் சுகர். இது பார்த்தீங்கன்னா, லைட்டான ஹாட் வாட்டர்ல வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆக்டிவ் ஆயிடும். ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, 3/4 கிலோ நான் வந்து மைதா எடுத்திருக்கேன். கொஞ்சமா சுகர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா, ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பால் வந்து ஒரு 1/4 கப் கிட்ட பால் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம ஆக்டிவ் பண்ணி வச்சிருக்கோம்ல ஈஸ்ட், அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி பத்தல அப்படின்னாக்கா தண்ணி சேர்த்து நல்லா வந்து டோ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டோ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் ஒரு 3 மணி நேரம் அப்படியே எடுத்து வைக்க போறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து மத்தியானமே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா பசங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான். ஒரு 6:00 தான் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். ஸோ அதுக்குள்ள வந்து இதெல்லாம் ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டோ பீஸாக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் எதுவுமே செய்யல. நம்ம வீட்டில் லஞ்சும் செஞ்சோம் அப்படின்னாக்கா டைம் ஆயிடும். வேற எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால லஞ்ச் மட்டும் இது கடையில வாங்கிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு மலபார் ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னாக்கா, சிக்கன் கறி பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பீஸா டோவும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைட் பார்த்தீங்கன்னாக்கா, ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யறதுக்கு நான் வந்து
நீட்டு ஷேப்ல உள்ள அந்த பாஸ்தா இருக்கும்ல, அதுதான் வந்து போடுறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்தா போட்டுட்டு, அதில 1 ஸ்பூன் வந்து சால்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து ஆயில் ஊத்திட்டு, நல்லா இத வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு இத தனியா நான் வடிகட்டி எடுத்துக்க போறேன். இப்ப இந்த பீஸாக்கு அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனியன், கேப்சிகம் இது 2மே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கிட்ட வந்து வெறும் கிரீன் கேப்சிகம் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னாக்கா, அது கட் பண்ணி எடுத்துட்டேன். பர்த்டே அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, என் பெரிய பொண்ணு வந்து ஃபரான் குட்டிக்காக வந்து டெக்கரேட்லாம் பண்ணிட்டு இருந்தா. பட் நான் வந்து எதுவும் பெருசா வேணான்னு சொன்னேன். ஃபரான் குட்டி வேணும் அப்படின்றதுனால அவ செஞ்சுட்ருக்கா. நான் வந்து சைட் பை சைடு வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா, என்னோட குக்கிங் வேலைய வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பீஸா செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். பீஸா டோவும் நல்லா உப்பி வந்துருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து மைதா தூவிட்டு, இத வந்து நம்ம வந்து நல்லா வளர்த்திட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி எடுக்க போறேன். குட்டி குட்டி பீஸா தானே செய்றோம். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னாக்கா, கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இந்த பீஸா வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா சாஃப்ட்டா நல்லா இருந்துச்சு. இது போல வந்து கட்டர வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம வந்து அந்த பெரிய பீஸா செய்யறத விட, சின்ன பீஸா செய்யறது தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த மினி பீஸா செய்யறது. பட் வந்து பசங்க வந்து இந்த மாரி செஞ்சு குடுத்தோம் அப்டின்னா, அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கல்ல. ஸோ அதனால தான். இப்ப வந்து பீஸா செஞ்சதுக்கப்புறம் அதில பார்த்தீங்கன்னா, பீஸா சாஸ் வந்து அம் அந்த மாரி தடவிக்கலாம். தடவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, சீஸ் வச்சிருக்கேன். சீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆலிவ், ஆனியன் அதுக்கப்புறம் கேப்சிகம் இதெல்லாமே வச்சுட்டேன். இதில வந்து சிக்கன் வைக்கணும் அப்படின்னு நெனச்சேன். பட் மறந்துட்டேன். அதுவும் வைக்காதது ரொம்பவே நல்லதா போயிடுச்சு. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு பையன் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டான். நான் வெஜிடேரியனா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாமே வெறும் சிக்கன்லேயே செஞ்சதுனால, அந்த பீஸால வந்து பீஸா மட்டும் தான் வெஜிடேரியனா இருந்துச்சு. ஸோ, அதனால வந்து பீஸா மட்டும் தான் சாப்பிட்டான். நல்லதா போச்சு அப்படின்னு நானே நெனச்சுட்டு இருந்தேன். இப்ப பீஸாவும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கும்போதே நல்லாருக்கு. இப்ப பீஸா செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் செய்ய போறேன். ஸோ, இது ரொம்பவே சிம்பிள் தான். பட் ரொம்ப நல்லாருக்கும். 1 ஸ்பூன் பட்டர்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5லேருந்து 6 பூண்டு வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதில கொஞ்சமா ஆனியன், கேப்சிகம் இது 2யும் நல்லா சேர்த்துட்டு, அதில கொஞ்சமா வந்து கார்ன் தான் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் கார்ன் இருக்குதுல்ல, அது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மேகி மசாலா 1 கியூப் பார்த்தீங்கன்னா, மேகி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட வேணாம். ஏன்னா, அந்த மசாலாவுலயே உப்பு இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதுலேருந்து கொஞ்சமா எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப இந்த சிக்கனு, கேப்சிகம் இது எல்லாமே தனியா எடுத்து வச்சுட்டு, இன்னொரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, பால் ஊத்திக்கோங்க. பால் ஊத்தி கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் கிரீம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப் கிட்ட நான் வந்து ஃப்ரெஷ் கிரீம் சேர்க்க போறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், பார்ஸ்லி கொஞ்சமா சேர்த்துருக்கேன். ட்ரை பார்ஸ்லி 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கிரஷ் பண்ண மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல வெஜிடபிள்ஸ் அத சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் வேக வச்சிருக்க பாஸ்தாவ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்ப மிக்ஸ் பண்ணி விட்டு, இன்னும் கொஞ்சமும் நான் வந்து ஃப்ரெஷ் கிரீம் தான் ஊத்துனேன். ஊத்தி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் சாஸ் பாஸ்தாலயே பார்த்தீங்கன்னா, சீஸும் போடலாம். பட் நான் வந்து சீஸ் போடல. ரொம்ப சீஸா இருக்கும். ஏன்னா பீஸாவும் செய்றோம் அப்படிங்கிறதுனால நான் போடல. அப்படி வேணும் அப்படின்னாக்கா நீங்க போட்டுக்கோங்க. சைட் பை சைட் பார்த்தீங்கன்னாக்கா, சமோசா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நைட்டே வந்து சமோசா மடிச்சு வச்சுட்டேன். ஸோ அத வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பசங்களும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. 6:00 ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னோமா, ஸோ அதனால கரெக்ட்டா வந்து ஷார்ப்பா பசங்கலாம் வந்துட்டாங்க. கார்லிக் சிக்கன் பப்ஸ் செய்யறதுக்கு சிக்கன் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பட் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. பசங்க எல்லாருமே வந்துட்டாங்களா, அதுக்கப்புறம் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, இதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஸோ இப்ப எல்லாருமே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் வந்து எடுத்து பிளேட்ல வச்சிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாக்லேட் கப் கேக் வந்து எடுத்து பிளேட்ல வைக்க போறேன். இன்னைக்கு பர்த்டே பார்ட்டில பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கெல்லாம் எல்லாமே புடிச்சதா நம்ம செஞ்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணு யோசிச்சு யோசிச்சு தான் பண்ணுனேன். ஸோ இந்த பட்டர் கப் கேக்கு, அதுக்கப்புறம் சாக்லேட் கப் கேக்கு, ஒயிட் சாஸ் பாஸ்தா, மினி பீஸா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி, பரோட்டா வந்து கடையிலேயே ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ கடையில வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வீட்ல பண்ண முடியாதுல்ல எல்லாமே அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பப்ஸும் செய்யலான்னு தான் இருந்தேன். பட் வந்து பப்ஸ் செய்ய முடியல. ஸோ அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு.
இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, கிளாஸ் பவுல்ல வச்சு வைக்கிறது. ஸோ கீழ வந்து கேண்டில் எரியும். மேல நம்ம ஃபுட்டு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, சூடாவே இருக்கும். அந்த மாரி பாஸ்தாலாம் ஆறி போயிட்டு சாப்பிடுறதுக்கு நல்லாவே இருக்காது. ரொம்ப நாளா வாங்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். நான் ஒவ்வொரு ஷாப்லயும் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே காஸ்ட்லியா இருந்துச்சு. பட் எல்லா ஷாப்லயுமே அதே மாரியே தான் இருந்துச்சு. 150 கிராம்ஸ்க்கு நான் வாங்குனேன் இது 2மே. ஸோ எனக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா ஆச்சுன்னே சொல்லலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒண்ணு ஒண்ணா எடுத்து வச்சாச்சு. இப்ப வச்சுட்டு இன்னும் கேக் வரவே இல்ல. என்னோட ஹஸ்பண்ட் வந்து கேக் வாங்குறதுக்கு போயிருக்காங்க. இங்க வந்து டெலிவரி சார்ஜ் வந்து அதிகமா கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால சரி போயிட்டு வாங்கிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா வந்து கேக் வாங்குறதுக்கு தான் போயிருக்காங்க. இப்ப கேக்கும் வந்துருச்சு. பட் இந்த கேக்லயே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மத்தாப் மாரி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அது வைக்கிறதுக்கே மறந்துட்டேன். பசங்கள்லாம் எல்லாம் வந்து ஒரே ஜாலியா கத்திட்டு இருந்ததுல பார்த்தீங்கன்னா, எனக்கு சுத்தமா வைக்கிறதுக்கே ஞாபகம் இல்ல. ரொம்ப அழகான கேக்காவும் இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. காஃபி கேக் தான் வாங்கியிருந்தோம். ஸோ டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. இப்ப எல்லா ஃபுட்டுமே எடுத்து டேபிள்ல வச்சுட்டோம். மாஷா அல்லாஹ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பசங்களும் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ வந்து ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா பிடிச்சிருந்துச்சு. பீஸாலாம் பிடிச்சிருந்துச்சு. கப் கேக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. சமோசா வந்து அந்த அளவுக்கு பெருசா சாப்பிடல. ஒண்ணு ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்க. பாக்கி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே சாப்பிட்டாங்க. வந்த பசங்க எல்லாருமே வந்து மாஷா அல்லாஹ் எல்லாருமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபரான் குட்டிக்கு இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. எல்லாம் ஃப்ரெண்டு கூட விளையாடுறது, அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் எல்லாம் வேற பார்த்தானா, ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஜாலியா ஆயிடுச்சு அவனுக்கு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஃபரான் குட்டி வந்து கேக்கு தான் வெட்ட போறாரு. மாஷா அல்லாஹ் எல்லா பசங்க கூட நிக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேக்கு கட் பண்ணதுக்கப்புறம் அவங்கவங்க எது பிடிக்குமோ வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. கேக் மட்டும் நான் கட் பண்ணி குடுத்தேன். ஸோ எல்லாருமே வந்து சாப்பிடுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாஷா அல்லாஹ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு எல்லா பசங்களும் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா தான் இருந்துச்சு. பசங்களுக்காக ஏன்னா நம்ம எல்லாமே பார்த்து செஞ்சோமா, ஒண்ணு ஒண்ணும் பார்த்து பார்த்து தானே செஞ்சோம். அதுகளுக்கு எங்க பிடிக்காம போயிடுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரோட்டா மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோமா, கொஞ்சம் லேட்டா வந்துச்சு. பசங்கள்லாம் இது வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இப்போ வந்து பரோட்டா வந்துருச்சு. எடுத்து அதையும் வச்சாச்சு. இந்த பரோட்டாவுக்கும் சிக்கன் கறிக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் எப்போதுமே கேக்கு பார்த்தீங்கன்னா, நான் தான் செய்வேன். பட் இந்த டைம் வந்து சரி நம்ம வந்து கேக்கு செய்ய வேண்டாம். கடையில வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெறும் கப் கேக் மட்டும் தான் நான் செஞ்சிருந்தேன். இப்ப எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம், அப்புறமா என்ன பசங்கள்லாம் சேர்ந்து வந்த கிஃப்ட் எல்லாம் பிரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஃபரான் குட்டி இந்த ஓப்பன் பண்றான்ல, இது வந்து நான் தான் வாங்கி குடுத்தேன். கலர் பென்சில் அதுக்கப்புறம் அவனுக்கு புடிச்சதெல்லாம் ஒரு பாக்ஸ்ல வச்சு நான் வந்து வாங்கி குடுத்திருந்தேன். மாஷா அல்லாஹ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ம். இந்த டாய்ஸ் தான் வந்து என் பொண்ணு வாங்கி குடுத்தா. அவ வந்து இந்த ஃபுட்பாலு ப்ளே பண்ணுவாங்கல்ல, அது வாங்கி குடுத்திருந்தா. இந்த கிரீன் பாக்ஸ்ல உள்ளது பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து என்னோட ஃப்ரெண்டு வாங்கி குடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வாங்கி குடுத்திருந்தாங்க. இதெல்லாம் தான் நான் வாங்கி குடுத்திருந்தேன். லஞ்ச் பாக்ஸ், அதுக்கப்புறம் பவுச்சு, சாக்லேட்டு, வாட்டர் பாட்டிலு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸ்ல வச்சு நம்ம வாங்கி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பண்ணேன். அவனுக்கு ரொம்பவே ஜாலியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டெல்லாம் எல்லாருமே மாஷா அல்லாஹ் எல்லா ரிமோட் காரு, அதுக்கப்புறம் கிஃப்ட்டு நெறைய அந்த சின்ன சின்ன கிஃப்ட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஜாலியாயிட்டான். எல்லாம் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி, எல்லாமே அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் விளையாண்டுட்டு இருந்தான். ஃபர்ஹான் குட்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இவனுங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ரிமோட் கார் வாங்கிட்டு வந்து குடுத்திருந்தாங்க. இந்த சின்ன பையன் வந்து ஒரு இன்னொரு டாய்ஸ் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருந்தான். இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஹான் குட்டி டியூஷன் டீச்சர் குடுத்தாங்க.
ஸோ வந்து அவங்க கொடுத்து விட்டது. அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டும், அதுக்கப்புறம் இந்த ரிமோட் காரும் பார்த்தீங்கன்னா, ஃபரான் ஃப்ரெண்டு வாங்கி குடுத்தது. மாஷாஅல்லா எல்லா கிஃப்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு, அவங்க வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணிட்டு, பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஜாலியா ப்ளே பண்ணிட்டு, ஜாலியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னோட வேலைய நான் போய் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா, அப்படி அப்படியே இருந்துச்சு கிச்சன்லலாம். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டாய்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் என் பொண்ணு வாங்கி குடுத்தது. ஃபுட்பால் வந்து விளையாடுறா மாரி. நல்லா இருந்துச்சு. ஏன்னா, கார் வந்து ரிமோட் காரு வாங்கி குடுத்தா எங்க உடைச்சிருவான் அப்படிங்கிறதுனால வந்து இது வாங்கி குடுத்துருந்தா. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நல்லா ஜாலியா பசங்க கூட விளையாடுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபரான் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க டாடி வந்து பர்த்டே கிஃப்ட்டா வந்து சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து பர்த்டேக்கு முன்னாடி வந்து வாங்குறதுக்கு டைம் இல்ல. ஸோ அதனால வந்து முடியல அப்படிங்கிறதுனால, பர்த்டே முடிஞ்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா, சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா மால் தான் வந்திருந்தோம். ஸோ இந்த சைக்கிள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதோட இந்த சைக்கிள் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். அதோட இந்த சைக்கிள வாங்கியாச்சு. மாஷாஅல்லா அவனோட பர்த்டே நல்ல விதமா போச்சுன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.